பிரைஸ் அல்லாஹ். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு 5:13 சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. உப்பு உணவுக்கு சுவை ஊட்டுதலாக பயன்படுத்தப்படுகிறது என்று யோபு 6:6 சொல்லுகிறது. அதே டயத்தில் உரத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று லூக்கா 14 அதிகாரத்தில் சொல்றாங்க. பலி இடும்போது உப்பு சேர்க்கப்படுவதாக லேவியராகமம் 2:13 சொல்லுகிறது. மற்றும் பிறந்த குழந்தையை சுத்தம் செய்யவும் உப்பு பயன்படுத்தப்பட்டது என்று எசேக்கியேல் 16:6 சொல்லுகிறது. வேதத்தில் உப்பு தூய்மைக்கு அடையாளமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று யாத்திராகமம் 30:35 விளக்குகிறது. விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது என்று என்னாகமம் 18:19 நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மற்றும் உப்பு ஞானத்தோடு தொடர்புடையது என்று கொலோசியர் 1 அதிகாரத்தில் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இங்கே இந்த வசனத்தில் உப்பு உலகத்தின் மீது ஒரு நன்மையை பயக்கும் செல்வாக்கை செலுத்துவதற்கான உருவகமாகவே பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் இயேசுவின் சீடர்கள் தூய்மை மற்றும் பாதுகாப்பை குறித்ததாக இருந்தாலும் சரி, உலகத்திற்கு பயனுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். இருப்பினும் அதன் உப்புத்தன்மையை உப்பு இழந்த அந்த உப்புக்கு எந்த நல்லதும் அல்ல. ஏனென்றால் அந்த காலத்தில் உப்பானது தயார் செய்யும் போது அநேக கழிவுப் பொருட்களோடு இணைந்திருந்தது. அந்த கழிவுப் பொருட்களே உப்பு தன்மையை சாரமற்று செய்து விடுகிறது. உப்பின் இத்தகைய உப்புத்தன்மை இழப்பு ஆன்மீக வீழ்ச்சியின் வகையை முன்குறிக்கிறது. உப்பு அதன் சுவையை இழந்துவிட்டால் அது அதன் மதிப்பை இழந்து விட்டது. இனி எதற்கும் நல்லதல்ல. அது வீட்டில் இருந்து அடித்து வெளியே வீசப்படுகிற தூசிக்கு ஒப்பாக தெருவிலே தூக்கி எறியப்படும். அப்பொழுது அநேகரால் அந்த உப்பு மிதிக்கப்படுமே ஒழிய எதற்கும் உதவாது. அதாவது உண்மையான ஒழுக்கமும் கர்த்தருக்கு ஆவிக்குரிய அர்ப்பணிப்பும் இல்லாத சீஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பயனற்றவர்கள் என்பதை விளக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து இப்படியாக உப்பானது தனது சாரமற்று போனால் வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று விளக்குகிறாரு. ஆகையால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒழுக்க பிரகாரமாக தூய்மை உள்ளவர்களாகவும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பூமிக்கு உப்பாய் இருப்போமாக. ஆகவே இயேசு கிறிஸ்து தமது சீஷரை நோக்கி நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று அறிவுரை கூறினாரு. ஆமென்.